ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக பேஜ் நம்பர் போடணும். ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே பேஜ் நம்பர் போட்டுவோம். ஏன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் அந்த பேஜ் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எந்தெந்த டாபிக் எந்தெந்த பேஜில் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லேயும் பேஜ் நம்பர் போடணும். டாக்குமெண்ட்டில் எப்படி பேஜ் நம்பர் போடுறது? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் நான் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பேஜ் பார்டர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி பேஜ் பார்டர் போடுறதுன்ட்டு. தென் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பேஜ் நம்பர் வேணும், இல்லை இந்த இடத்துல எனக்கு வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னு பேஜ் நம்பரை நம்ம எந்த இடத்துல வேணால் போடலாம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இன்சர்ட் டேப் பார்ப்பீங்க. ஓகே, அந்த இன்சர்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்புக்குள்ளே இருக்கிற எல்லா மெனுமே உங்களுக்கு காமிக்கும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜ் நம்பர்னு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த பேஜ் நம்பர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மெனூஸ் காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டாப் ஆஃப் தி பேஜில் போடணுமா, இல்லை பாட்டம் ஆஃப் தி பேஜில் போடணுமா, இல்லை வந்து பேஜ் மார்ஜினா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் போடுவோம். பாட்டமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, மிடில், அதுக்கப்புறம் ரைட் சைடு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேஜ்னு கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி நம்ம சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் மிடில் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்துடுச்சு. ஸோ இங்கே 1, இங்கே 2, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். 3 போட்டிருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இப்படி ஓப்பன் பண்ண உடனே பேஜ் நம்பர் இங்கே இருக்கும். இந்த பேஜ் நம்பரில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு மேலே கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். அதாவது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ன்ற மெனு ஓப்பன் ஆகும். எப்போனா நீங்கள் அந்த பேஜ் நம்பரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஸோ அது டபுள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பேஜ் நம்பர்னு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பேஜ் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது மூலிமா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து 1, 2, 3 போடுவீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ், ஏபிசிடி இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் ஃபார்மட்னு இருக்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்மட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 தனியாக, சாப்டர் 2 தனியாக, சாப்டர் 3 தனியாக பண்ணுவீங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் வித் 15 அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டார்ட் அட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 15 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து 15வது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே 15லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் 15, அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16, அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றதை நீங்கள் அது மூலிமா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த பேஜ் நம்பரை செலக்ட் பண்ணுறது மூலிமா அந்த ஆப்ஷனு போவீங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மட் பேஜ் நம்பர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சேஞ்சஸ் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தகவலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும்.